இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் யார் அழைப்பது. வாங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும்போது மெத்தையில் தனியாக தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு அலறிக்கிட்டே எழுந்திரிக்கிறாள். அந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு இருக்கும். நல்ல ஒரு அழகான ஒரு பொண்ணுன்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு பேய் கனவு கண்டு எழுந்திரிச்சிட்டா போல். எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கும் அதே பேய் கனவு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறா. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட்டு தூங்குறா. நைட்டு தூங்கும்போது திருப்பி அதே 12:30க்கு எழுந்திரிக்கிறா. இப்போ அவன் மனசில் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாரமாக இந்த ஒரே கனவு நம்மளை வந்து தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அப்படி அந்த கனவு என்ன அப்படின்னா, சரியாக நைட்டு 12 மணி இந்த மாதிரி நேரம் வந்துச்சு அப்படின்னாலே அவள் தூக்கத்தில் ஒரு கனவு வருது. அந்த கனவில் யாரோ அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவள் ஏதோ ஒரு கதவை திறக்கிறா. ஏதோ ஒன்று அவள் அந்த ரூமில் இருக்கிற ஒரு செவுத்தில் பார்க்குறான். அது பார்த்தோன்னே அப்படியே பயந்து எழுந்திரிக்கிறான். இந்த மாதிரி ஒரு வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது யார், எங்கே நடக்குது, அவளுக்கு எதுவுமே புரியல. இப்படி ஒரு வாரம் நடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம அடுத்த வாரம் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் திருவிழா வருது, அதனால் ஒரு 2 வாரம் நம்மளோட பேலஸ்லேயே தங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பிறக்கறதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம அந்த ஊருக்கு போனதே இல்லை. ரொம்ப வருஷம் நம்ம சிட்டிலே இருக்கோம். அதனால் நீயும் வந்துட்ட அப்படின்னா 22 23 வருஷம் ஆச்சு நம்ம ஊருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஒரு பணக்கார வீடுன்னு வச்சுக்கலாம், இல்லை அந்த ஜமீன்தார் வீடுன்னு, ஒரு ராயல் ஃபேமிலி, அந்த வம்சாளிகள் தான் இவங்க. இப்போது தன்னோட சொத்து எல்லாமே ஊரில் இருந்தாலுமே இவங்க இப்போ சிட்டியில் செட்டில் ஆகிருக்காங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி எங்கேயோ எதையோ நினச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காரணம் இந்த கனவு, இன்னொரு காரணம் அவங்க அம்மா ரீசெண்டாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த வீட்லேயே. அந்த பொண்ணால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதனாலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் இருக்கா. இதுக்கு இடையில வேறு அந்த கனவு வேறு ஒரு 2 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போது சுற்றி பார்த்துட்டே சந்தோஷமாக போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்களோட பழைய பேலஸ் பார்க்குறான். அந்த பேலஸ் பார்க்கும்போது அவன் மைண்டில் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பேலஸில் ஒவ்வொரு சுவரையும் பார்க்கும்போது, அந்த ஒவ்வொரு தூணையும் பார்க்கும்போது அவள் கனவுல சொன்னான் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீடு தான் அவன் மனசில் படுது. இது மூலயமா அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இந்த பேலஸ் தான் நம்ம கனவுல வந்துச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அந்த பேலஸ்குள்ளே அவங்க போகிறாங்க. இவங்க வர்றது ஏற்கனவே தெரிஞ்சதுனால வேலையாட்களை வச்சு அந்த பேலஸ் நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க. அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் நல்லா சுத்தம் பண்ணியிருக்கு. அவங்க தங்குறதுக்கான ரூம்ஸ் எல்லாமே ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களும் ரொம்ப தூரத்தில் களைப்பில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நாள் நைட்டும் வருது. திருப்பி அந்த நாள் நைட்டு அந்த பொண்ணுக்கு அவள் ரூமில் தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கனவு வருது. அதே 12 மணிக்கு அதே கனவு. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் தெளிவாக வருது. இத்தனை நாள் அது எந்த இடம் தெரியாத அவளுக்கு இப்போது அந்த அரண்மனையில் நடக்குது, அதாவது அந்த பேலஸில் அது நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு வருது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அவங்கள எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. திருப்பி பயந்துபடியே முழிக்கிறா. அவளுக்கு திருப்பி ஒன்றுமே புரியல. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்டா. மறுநாள் காலையில் அவங்க ஊர் சுற்றி பார்க்குறாங்க. ஊர் சுற்றி பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்து, நீ அப்படியே உங்கள் பாட்டி மாதிரி இருக்க, உங்கள் பாட்டி மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோம் அந்த பொண்ணு பாட்டியோட ஃபோட்டோ இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த பாட்டியோட ஃபோட்டோ எங்கேயுமே இல்லை. திருப்பி அந்த நாள் நைட்டும் தூங்குறா அந்த பொண்ணு. தூங்கும்போதே அவள் தெரிஞ்சு போச்சு, சரி இன்றைக்கி நைட்டு நம்மளால் தூங்க முடியாது, இன்றைக்கி நைட்டு என்ன தான் வருதுன்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தூங்குறான். அப்படி தூங்கினதுக்கப்புறம் திருப்பி 12 மணிக்கு அதே கனவு வருது. ஆனால் இந்த கனவில் இப்போ அந்த பேலஸ் மட்டும் தெளிவாக இல்லை, அந்த ஆளும் யாரும் தெளிவாக தெரியுது. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த காலத்து ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இளமையாக ஒரு 30 35 வயசுக்கு இருக்க ஒரு ஆள் மாதிரி இருக்கார். அவர் இந்த பொண்ணை திருப்பி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த ரூமை திறக்கிறாரு. திறந்தோடனே திருப்பி எழுந்திரிச்சிட்றா. ஆனால் இந்த டைமு இவன் என்ன பண்ணுறான்னா, சரி இதுக்கு மேலே இதை சும்மா விடக்கூடாது, நமக்கு இத்தனை நாள் இந்த கனவு வந்துடுச்சு, 2ல் ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு 12:30 மணிக்கு அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சவ அவள் கனவில் அந்த
பேலஸில் எந்த ரூமுக்கு அந்த ஒரு உருவம் அந்த பொண்ணை கூப்பிட்டு போணுச்சோ அந்த ரூமுக்கு போகிறா. அந்த ரூம் எங்கே இருக்குன்னா 2வது மாடியில் ரைட் சைடு கார்னரில் அந்த ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு போகிற வழியில் இவன் நிறைய ஃபோட்டோவை பார்க்குறான். நிறைய ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த ரூம் கதவுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 அடிக்கு அந்த செவில் ஒரு பெரிய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இவன் அப்படியே உறைஞ்சி போயிடுறா. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னா அந்த கனவுல வந்த அதே ஆள் தான். இதை பார்த்தோன்னே பயந்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு தன்னோட கட்டில் அவள் படுத்துக்கிறான். படுத்தோன்னே அவன் தூக்கமே வரல. விடிய காலை வரைக்கும் அப்படியே போர்வையை போத்திட்டே பயந்துட்டே படுத்திருக்கா. விடிஞ்சதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி நம்ம தாத்தா மேலே நான் இன்னைக்கு காலைல போனேன், நைட்டு அவள் போனது சொல்லலை. அதுக்கு மேலே எப்படி சொல்லிட்டான்னா காலையில் ஒரு 7 மணி அப்போ சும்மா மேலே போனப்போ ஒரு தூசியாக இருந்துச்சு அப்படின்னு. அப்படி போகும்போது ஒரு 10 அடிக்கு ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், ஒருத்தர் இருந்தார் பழைய காலத்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, யார்ப்பா அவருன்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் தான் நம்ம தாத்தா, நம்ம சொத்து இப்போ இருக்குது எல்லாமே சேர்த்து வச்சது அவர் தான். அவரோட காலத்தில் நல்லா சம்பாரித்து விவசாயங்கள் பண்ணி மற்ற நாட்டு மக்களோட நிறைய வணிகம் நிறையா பிஸ்னஸ் தான் பண்ணி இந்த சொத்து எல்லாத்தையும் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டுறாரு. ஆனால் இவ்வளவு பண்ணவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சம் மோசமான ஆள் தான். அதனால் என்னவோ ஒரு 35-40 வயசுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாராமா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த அப்பா இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாரு. இந்த பொண்ணும் அதை கேட்டுட்டு போகிறா. அப்புறம் வழக்கம் போல் ஊரை சுற்றி பார்த்துட்டு நைட்டு திருப்பி தூங்குறான். தூங்கும்போது தெளிவாக தெரியும் அவளுக்கு நீங்கள் நைட் கனவு வரப்போகுது, என்ன நடக்க போகும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு படுக்கிறான். படுத்ததுக்கப்புறம் திருப்பியும் 12 மணிக்கு அந்த கனவு வருது. வந்து இந்த டைம் தெளிவாகவே தெரியுது இது அந்த பேலஸ்லாம் நடக்குது அப்படின்னு. கூப்பிட்றவங்க அவங்களோட தாத்தா தான் அப்படின்னு தெரியுது. அதை பார்த்தோன்னே சரி ஓகே இப்போ எங்கே போகிறாங்க நம்ம கவனமாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த கனவழியாக பார்க்குறா. அப்போது அதே ரூம்குள்ளே அவங்க கதவை திறக்கிறாங்க. திறந்தோடனே அந்த வாலில் ஏதோ ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு. அதை பார்த்தோன்னே திருப்பி ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்றான். எழுந்திரிச்சோடனே வேகமாக என்ன பண்ணுறா, அந்த ரூமை நோக்கி போகிறா. மேலே அதாவது 2nd ஃப்ளோரில் ரைட் சைட் கார்னரில் இருக்க அவங்க தாத்தா ரூமுக்கு போகிறா. போனதுக்கப்புறம் அந்த கதவை திறக்க போகிறான். அவளுக்கு ஃபஸ்ட்டு ஒரே பயமாக இருக்குது திறக்கிறதுக்கு. இதனால் மனசில் வந்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த தாழ்பாலை எடுத்து அந்த கதவை திறக்கிறான். திறந்தோடனே உள்ளே ஒரே தூசி. திறந்தோடனே உள்ளேருந்து வேகமாக வௌவால்கள்லாம் பறந்து வெளில வருது. ஏன்னா அந்த ரூமை ரொம்ப வருஷமாக யாருமே திறக்கலை. திறந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க சிலந்தி வலையெல்லாம் அவள் தட்டி விட்டுட்டு அப்படியே போகிறான். அப்படி போகும்போது அங்கே ஒரு உருவத்தை அவள் கண்ணில் பார்க்குறான். அந்த உருவம் அந்த தாத்தாவோட உருவம் தான். அந்த தாத்தாவோட உருவம் ஒரு ஆவி மாதிரி வந்து அந்த செவுத்தை பார்க்க சொல்லுது. அந்த செவுத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் அதில் மாட்டியிருக்கு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை அவள் கையில் எடுத்து பார்க்குறா. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாக தூசியாக இருக்குது. அந்த தூசியை அவள் கையை வச்சு அப்படியே தட்டி விட்டு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒரு பொண்ணு, ஒரு 22 23 வயசு இருக்க ஒரு பொண்ணு, அந்த காலத்து உடை இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறா. அந்த பொண்ணோட ஃபேஸை உத்து பார்க்கும்போது தெரியுது இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு. இதை பார்த்து நமக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவள் அப்படியே வந்து அந்த ஆவியோட கண்ட்ரோலுக்கு அப்படியே போகிறத அவளால் ஃபீல் பண்ண முடியுது. அவளோட கட்டுப்பாடு அவள் கையிலே இல்லை. இப்போது அந்த ஆவி, அதை அவங்க தாத்தோட ஆவி அவங்கக்கிட்ட சொல்லுது, நீ என்னோட வந்துடு, அந்த துப்பாக்கி எடு, அந்த என் ரூமில் இருக்கிற டேபிள் மேலே இருக்கிற அந்த துப்பாக்கி எடு அப்படின்னு சொல்லு. இவ்வளோ அதை கேட்டுட்டு அப்படியே அந்த துப்பாக்கி எடுக்கிறா. அவள் கை எடுக்கலை, ஆனால் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவளை வந்து அந்த துப்பாக்கி எடுக்க வைக்கிது. அந்த துப்பாக்கி அவள் தலையை நோக்கி வைக்கிது. அவள் துப்பாக்கியை அந்த ட்ரிகரை அழுத்துற அந்த ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. அவங்க அப்பா எப்படி திடீர்னு அங்கே வந்தார் அப்படின்னா, ஏதோ ஃப்ளோரில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி, அதாவது அவருக்கு அவங்க கீழான் இருக்காங்க, என்னடா மேலே ஏதோ மாடல் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எந்திரிச்சு வரும்போது தான் அந்த தாத்தோட ரூமில் லைட் எரிஞ்சது இவளுக்கு அவருக்கு தெரிய வந்துச்சு. அதை கேட்டு தான் அதை பார்த்துட்டு தான் வேகமாக ஓடி வந்திருக்காரு. வந்தோடனே இந்த மாதிரி நடந்ததை பார்த்து டக்குன்னு தள்ளி விட்டு அவங்க பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணு வந்து ஏதோ அந்த கண்ணும் சரியில்லை, ஒரு மாதிரி அந்த ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை போட்டு குலுக்குனதுக்கப்புறம் தான் அவள் சுயநிலவுக்கே வரா. சுயநிலவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா இங்கே பாருங்கப்பா, இந்த ஃபோட்டோவில் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறா. அவங்க அப்பா அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் வேறு யாரோ ஒரு மூஞ்சி இருக்குது. இல்லைம்மா இது வேறு யாரோம்மா, இங்கே பாருமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும் போது தான் தெரியுது. இப்போது அவளும் அந்த அவளோட கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்க்குறா. பார்க்கும்போது வேறு யாரோ தான் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. பார்த்துட்டு
நீ போய் வா, நீ வந்து என் ரூமில் நீ தூங்கு, நான் நாளைக்கு காலை உனக்கெல்லாம் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நைட்டு அவங்க அப்பா கூடயே அந்த பொண்ணு தூங்கிடுறான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது அந்த பொண்ணு சொல்கிறான், இந்த மாதிரிப்பா எனக்கு வந்து இந்த 2-3 வாரங்களாக இந்த மாதிரி கனவு வந்துச்சு. அப்புறம் நம்ம அந்த பேலஸில் வந்ததுக்கப்புறம் இது நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம கனவுல வந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம்டா. நீ இதே ஃபோட்டோ இந்த 10 அடிக்கு நீ ஒரு தாத்தாவோட ஃபோட்டோ பார்த்தில, அதே ஃபோட்டோ சின்ன சைஸில் சிட்டியில் இருக்க நம்ம வீட்டில் என்னோடய கபோர்டில் இருந்துச்சு. நீ அதை வந்து என்னைக்காவது எதார்த்தமாக பார்த்துருப்ப. அது உன்னோட மனசில் லைட்டாக பதிஞ்சிருக்கும். அது ஒரு கனவாக வந்திருக்கும். அதே மாதிரி அடுத்த ராத்திரியில் நீ அந்த ரூமுக்கு போனோடனே உன்னை அறியாமல் நீ ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்க, ஒரு பயத்துலேயும் ஒரு உனக்கு நீயே ஏதோ இமேஜின் பண்ணிக்கிற எது நடக்குதுன்னு. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லி புரிய வச்சு அமைதிப்படுத்துகிறாரு. அந்த பொண்ணு சரிப்பா சரிப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தலையை ஆட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் நைட்லேருந்து அவளுக்கு அந்த கனவு வரதில்லை. அப்புறம் பாக்கி இருக்க ஒரு வாரம் அவங்க எல்லா கிராமத்தையும் சுற்றி பார்த்துட்டு விழாவையும் வெற்றிகரமாக முடித்து வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்ப போகிறதுக்கு அவள் பேக்கில் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அவளோட அந்த ரூம், அதாவது அந்த பழைய பேலஸில் அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம் டேபிளில் அவளோட புக்ஸ் வச்சுருந்தா. அந்த புக்ஸ் எடுக்கும்போது அந்த டேபிளில் இருந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேமும் அந்த புக்ஸோடு சேர்ந்து அவள் பேக்கில் வந்துடுது. வந்தோடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பேக் பண்ணி அவங்க வந்த காரில் வைக்கிறாங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி பேக்லலாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த பொண்ணு செக் பண்ணுறதுக்காக பேக்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அவள் கையில் படுது. அவள் கையில் எடுத்து பார்க்கும்போது அதே ஃபோட்டோ ஃப்ரேம் தான், சின்ன ஃப்ரேமாக இருக்குது. அவன் தாத்தா ரூமில் பார்த்த அதே ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படியே அவள் கையில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் பயந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த மூஞ்சி இவள் மூஞ்சி மாதிரியே அப்படியே இருக்குது. இதை பார்த்து நான் பயந்தோடனே பயந்துட்டே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே போட்டு கத்துறா. அவங்க அப்பா வந்து என்னன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு பார்க்கும்போது, நல்ல கண்ணை தொடச்சிட்டு பாருமா, இது வேறு ஏதோ ஒரு பொண்ணுமா, சொன்னால் புரிஞ்சுக்கோ, பயப்படாத, எல்லாம் சரியாயிரும். நீ அம்மா இறந்ததுலேருந்து ஏதோ மைண்டை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம போய் டாக்டரை பார்த்தா எல்லாம் சரியாயிரும். நீ ஃப்ரீயாக விடும் போது நல்லா தூங்கு அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிவிட்டு காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமே அவங்க அப்பா அப்போவே அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சிடுறாரு. இப்போது காரு மெல்ல மெல்ல அந்த பேலஸோட மெயின் கேட்டை தாண்டி வெளியில் போகுது. அப்படி போகும்போது அந்த பொண்ணை எட்டி அந்த பேலஸை பார்க்குறா. அப்போது அந்த பேலஸோட மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு அதே தாத்தா அதே ட்ரெஸ்ஸில் நின்றுட்டு அவளை நோக்கி கை காமிச்சு பாய் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை பார்த்து பயந்தவ அப்படியே அந்த தாத்தாவோட பக்கத்தில் ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் என்னென்னா அந்த காலத்து ட்ரெஸ் போட்டு நிற்கிற மாதிரியும் இருக்குது. அந்த மூஞ்சி அப்படியே அவரோட மூஞ்சி மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே அந்த பொண்ணும் மெதுவாக கையை தூக்கி அப்படியே பாய் சொல்கிறா. இவள் பயந்துட்டு டக்குன்னு காருக்குள்ளே உட்கார்றா. அப்படியே கதை முடியுது.